ஓம் ஆனந்தமயி சைதன்யமயி சத்யமயி பரமே. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச புக்கு தான் இந்த புக் த மதர். அரவிந்தர் அன்னையை பற்றி கூறியதுல அதுல ஒரு இடத்துல வந்து அரவிந்தருடைய the aim is not to be a yogi, to be a child of the divine. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நம்ம வந்து ஆன்மீக பாதையில போறோம்னா ஒரு யோகியா ஆகணும். அரவிந்தர் சொன்னா அது எய்ம் இல்லை. யூ ஹேவ் டு பி a child of the divine. அது நாம பண்ணினா போதும், மற்ற விஷயங்கள் தாகவே வந்து. நிறைய பேர் வந்து இப்ப ஆசிரமத்தை பத்தி தெரிஞ்சுக்கும் போது என்கிட்ட கேட்போம், உங்க ஆசிரமத்துல வந்து இந்த மாதிரி தீட்சை அந்த மாதிரி ஏதாவது உண்டாது? எனக்கா தோணி நான் அந்த பதில் அப்போ சொல்லிட்டு இருந்தேன். அதுவும் இப்பவும் அது ஐ திங்க் அதே பதில தான் நான் நிற்கிறேன். அது என்னன்னா, எப்போ நாம் இந்த யோக பாதையில நாம வந்து அங்கீகரிக்கப்படுகிறோம் என்றால், என்னைக்கு நம்ம அன்னையை பார்க்கும்போது, அன்னையுடைய போட்டோகிராஃபையோ, அன்னையுடைய போட்டோகிராஃப் தான் ஜென்ரலி இப்போ நிறைய பேர் நாம பார்க்குறோம், உடனே அரவிந்தர் சொன்ன அந்த விஷயம், அதாவது இதுதான் அந்த ஆத்திய சக்தி, she is the conscious force of the supremeங்கிற அந்த ஆத்திய சக்தியாக அந்த அன்னை நமக்குள்ள ஒண்ணு வந்து ஆமா இது உண்மை என்று சொல்கிறதோ, அந்த சமயத்துல நம்ம வந்து இந்த யோக பாதையில் நம்மளுடைய பயணம் தொடங்கி விடுகிறது. எது அதை வந்து நம்மளுக்கு சொல்றது? அதுதான் நம்மளோட சைக்கிக் பீயிங், சைத்திய புருஷன். ஏன்னா இந்த சைக்கிக் பீயிங் தான் இந்த யோக பாதையுடைய பல்கரம். பல்கரம்னா எதை நடுவாக வைத்துக்கொண்டு இந்த அரவிந்தரின் பூர்ண யோகத்தில் வந்தவனுடைய ஆன்மீக பயணமாக இருந்தாலும் சரி, வெளி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அதனுடைய கேந்திரம் இந்த சைக்கிக் பீயிங். அந்த சைக்கிக் பீயிங்கை பத்தி நம்ம புரிந்து கொள்ளும் போது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஜென்ரலி ஆன்மீகத்துல நம்ம வந்து பார்க்கும் பொழுது ஆன்மாவை பத்தி சொல்லுவோம். ஒரே ஆன்மாதான் பலவாக ஆகி இருக்கிறது, பறந்து இருக்கிறது, எல்லாமே ஆன்மாதான் அப்படின்னு. ஆனா சைக்கிக் பீயிங் என்பது அதுக்கும் இந்த ஸ்பிரிட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, the psychic being is the individual soul. நம்மளுடைய தனித்துவம் பெற்ற அந்த இறைவனின் ஒரு அம்சம், போர்ஷன் ஆஃப் த டிவைன். அதுதான் சைக்கிக் பீயிங். உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய ஆரம்பத்திலிருந்தே கல்லாகி மண்ணாகி இருந்த காலத்திலிருந்து படிப்படியாக வளர்வது என்பது இந்த சைக்கிக் பீயிங். அரவிந்தர் சைக்கிக் பீயிங்கை பத்தி என்ன சொல்றாருன்னா, இட் இஸ் த இம்மார்டல் அமோங் மார்டல்ஸ். அதாவது இந்த அழியும் தன்மை டிரான்சியன்ட் வேர்ல்டுல எது நிலையாக ஒன்று இருக்கிறது என்றால் அது சைக்கிக் பீயிங். அதுதான் ஒரு ஜென்மத்தில் நம்ம வாழ்வு முடிந்த அப்புறம் அடுத்த ஜென்மத்துக்கு ஏதாவது போறதுன்னா நம்ம சைக்கிக் பீயிங் தான். இட் டிராவல்ஸ் ஃப்ரம் பர்த் டு பர்த் அண்ட் படிப்படியாக பல ஜென்மங்களின் மூலமாக அது வந்து வளர்ச்சி அடைகிறது. அதுதான் சைக்கிக் பீயிங்கோட ஒரு குணம். ஆன்மா என்பது, ஸ்பிரிட் என்பது அது இறைவனின் மேனிஃபெஸ்டேஷனை ஒரு ஃபவுண்டேஷனாக, ஒரு மேட்ரிக்ஸாக சப்போர்ட் பண்றது. பட் சைக்கிக் பீயிங் என்பது ஒரு குறிக்கோளை நோக்கி பல ஜென்மங்களாக அது பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த சைக்கிக் பீயிங்கின் பயணம் தான் இந்த சிருஷ்டியை. உண்மையிலே அதுதான் பயணம். அதாவது என்னன்னா, நம்ம வந்து அஜ்ஞானத்திலிருந்து ஞானத்திற்கு நம்மை அழைத்து கொண்டு போகிறது, அசத்தியத்திலிருந்து சத்தியத்திற்கு. அசதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய.
மிருத்யோர்மா அமிர்தம் கண்ணே, மிருத்யுவிலிருந்து அமிர்தமான அந்த மிருத்யுவே இல்லாத வாழ்க்கைக்கு நம்ம அழைத்து கொண்டு போவது நம்மளுடைய இண்டிவிஜுவல் சைக்கிள். அண்ட் அதுதான் நம்மளுக்கு உண்மையாகவே அன்னையின் குழந்தை. அன்னைக்குள்ளேயே இருந்து இந்த சிருஷ்டியில் இறைவன் பலவாக மேனிஃபெஸ்ட் செய்கிறான் என்றால் அதுதான் சைக்கிக் பீயிங். சைக்கிக் பீயிங்கிறது மற்ற ஸ்டேஜில் இட் இஸ் இனிஷியலி அ சைக்கிக் ஸ்பார்க், ஒரு பொறி. அந்த பொறி படிப்படியாக வளர்ந்து ஓரளவுக்கு சைக்கிக் என்டிட்டியாக மிருகங்களில் இருக்கிறது, அவங்களுக்கு இருக்கு. பட் இட் இஸ் நாட் அ பீயிங். ஒரு மனிதனான ஆனப்புறம் அந்த சைக்கிக் பீயிங் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஒரு ஸ்டேஜில் அந்த சைக்கிக் பீயிங் ஒரு வெளி லைஃப்ல நம்ம அவுட்டர் பீயிங்ல அது அதை வெளியில வர்றதுக்கு, அந்த அவுட்டர் பீயிங்ல மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு தயாரான நிலையில் இருக்கு. அந்த தயாரான நிலையில் இருக்கும் சைக்கிக் பீயிங் தான் நம்மை யோக வாழ்வுக்கு ஆன்மீக வாழ்விற்கு ஊந்தல். ஊந்தல் அங்கிருந்து தான் வராது. ஷியாமலா அக்கா ஒரு ரொம்ப அழகான சில விஷயங்களை சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி அரவிந்தர் சொல்லியிருக்காரு இந்த விஷயத்துல. Those who choose the infinite have already been chosen by the infinite. அது அரவிந்தர் சொன்ன விஷயம். அதாவது நீ ஆன்மீகத்தை, இறைவனை உன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக நீ தேர்வு செய்கிறாய் என்றால் அதற்கு முன்னாடியே இறைவன் உன்னை தேர்வு செய்து விட்டார். அதுதான் என்னன்னா, யூ ஆர் ரெடி ஃபார் த ஸ்பிரிச்சுவல் லைஃப். சைக்கிக் பீயிங் அந்த வளர்ச்சி அடையவில்லை என்றால் நாம ஒரு ரிலீஜியஸ் லைஃப் நம்மளுக்கு இருக்கும். பட் அந்த ஈகோவிலிருந்து விடுபட்டு, அத்தியானத்திலிருந்து விடுபட்டு ஆன்மீக ஒளிக்கு செல்லும் தகுதி அந்த சைக்கிக் பீயிங் ஒரு பர்டிகுலர் லெவலை கிராஸ் செய்து அந்த அளவுக்கு அதுக்கு மெச்சூரிட்டி வந்தாதான் அந்த தகுதி நம்மளுக்கு கிடைக்கிறது. ரமண மகரிஷியும் சொல்லியிருக்காரு. அதாவது யார் மேல் குருவின் அருள் வீழ்ந்து விடுகிறதோ, அருட்பார்வை வீழ்ந்து விடுகிறதோ, அவரோட கண்டிஷன் எப்படின்னா, இட் இஸ் லைக் அ டியர் இன் த மவுத் ஆஃப் அ லயன். அதாவது சிங்கத்தின் வாயில் சிக்கி இருக்கும் ஒரு மானின் நிலை போல. மானின் உயிரோட தான் இருக்கு, சிங்கம் பிடிச்சிருச்சு அதை கழுத்துல. ஆனா இன்னும் அதை அந்த கடி போடல. கடி போட்டதான் அந்த மானோட கதை க்ளோஸ். மான் அப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும், அதாவது ஓடிடலாம்னு. ஆனா அங்கேருந்து இன்னும் ஓட முடியாது, வாயில சிக்கியாச்சு. சிங்கத்தோட பிடியிலேருந்து, வாய்ப்பிடியிலேருந்து அந்த மானால இனிமே போக முடியாது. மானோட just a minute. யாரோ வந்திருந்தா. ஓகே, இந்த மான் எவ்வாறு அதனுடைய அந்த கதை முடிந்து விட்டதோ அதே மாதிரி the psychic being which has awakened, அது என்ன பண்ணாலும் அந்த வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை அதுக்கு இனிமே நிச்சயம். இந்த ஜென்மத்திலும் சரி, இதுக்கு மேலே வரும் ஜென்மத்திலும் சரி, இந்த ஆன்மீக வாழ்க்கை அதுக்கப்புறம் நிச்சயமாக இருக்கிறது. அண்ட் ஒரு பக்கம் அது இருந்ததுன்னா அந்த சமயத்துலதான் மேக்சிமம் ரெசிஸ்டன்ஸும் வரும். ஏன்னா இதுவரை நம்ம கதையெல்லாம் படிச்சிருக்கோம், இப்படி ரிஷி ஒருத்தர் தபஸ் பண்ணி அந்த இறைவனை அடைய ட்ரை பண்ண ஆரம்பிச்சாதான் அதுக்கப்புறம் ரெண்டு விதமா வரும். ஒரு பக்கம் அந்த அசுரர்கள் அவருடைய தபஸை கலக்க ட்ரை பண்ணுவா. அந்த ஃபர்ஸ்ட் அந்த அசுரிக் ரெசிஸ்டன்ஸ், அந்த லோவர் ரெசிஸ்டன்ஸை நம்ம கிராஸ் பண்ணா ஒரு ஹையர் ரெசிஸ்டன்ஸ் வரும். அந்த தேவர்களே உங்களுக்கு நிறைய வரலாம் கொடுப்பார். உங்களுக்கு இதை தரேன், அதை தரேன், மேல எங்கேயும் போக தேவையில்லை. ஏன்னா அவளுக்கு உரிது, நம்ம கண்ட்ரோல்ல இருந்து இவன் வெளியில போறாங்க. அதையெல்லாம் தாண்டி போனாதான் நம்மளால அந்த நிலையை அடைய முடியும். அதுல நம்மளுடைய குணங்கள்ல இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸோட அந்த பாயிண்ட்ஸ்,
கோபம், லோபம், மோகம், பொறாமை, விருப்பு, அதையெல்லாம் அந்த யூஸ் பண்ணி நம்மள அங்க மேல போகாம தடுக்க இது விஸ்வாமித்திரர் கதையை நம்ம படிச்சிருக்கோம். பல அந்த கதைகளை நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு வந்து எப்பவுமே வரும். ஆனா சைக்கிக் பீயிங் ஒன்ஸ் அவேக்கன், அந்த இறையருள் அதையெல்லாம் தாண்டி நம்மளை வழி நடத்தி அழைத்து செல்லும். ஷியாமலா அக்கா வந்து ஒரு விஷயம் சொன்ன இந்த இதுல வந்து எனக்கு அது வந்து 2 விஷயம் நானும் பர்சனலா ரிலேட் பண்ணியிருக்கேன். அதாவது அவங்க வந்து அரோவில் போகணும்னு ஃபர்ஸ்ட் டைம் விரும்பின போது எப்படி கரெக்டா அந்த ஆள் வந்து ஒருத்தர் வந்து நான் இப்போ அரோவில் போயிட்டு இருக்கேன் கூட வாங்க அப்படின்னு யார் அரேஞ்ச் பண்ணாங்க? அதுதான் அன்னை. அன்னை முன்னாடி டிட்டர்மின் பண்ணியாச்சு ஷியாமலா அக்காஜி நீங்க அரோவில் போகணும்னு. அதுக்கு வழியை வந்து எவ்வளவு அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி வரும்னு பஸ் கிடைக்குமா ட்ரெயின் கிடைக்குமான்னு பார்க்கும்போது அங்க உடனே அவங்களுக்காகவே ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி வச்சாங்க. இப்போ என்னோட பர்சனல் வந்து நான் வந்து இன்சிடென்ட் 2 என்ன ஷேர் பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் அதாவது முன்னாடி நான் வருவேன் கொஞ்சம் ஆசிரமம் வந்து போவேன். ஒரு தடவை தங்கணும்னு முதல் தடவை ஐ திங்க் 1990s நான் வந்து இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கணும்னு பிளான் பண்ணும்போது ஒரு 2 நாள் சாமானோட ஆசிரமத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஆட்டோல இறங்கினேன். இந்த ஆசிரமத்துக்கு முன்னாடி இறங்கின உடனே நான் வரும்போது ஒரு ஆள் அப்படியே வெளியில வர, ஒரு சின்ன குறுந்தாடியோட, இந்த பெங்காலி ட்ரெஸ்ல. மணி வந்து 7 ஆயிடுத்து. அப்போ உள்ள போக முடியாது வெளியாளால. ஏன்னா இப்போ நம்மளுக்கு தெரியும், அதாவது 6 மணியோட ஜென்ரலா விசிட்டர் வந்தா அவளுக்கு அதுக்கு மேல அலவுட் கிடையாது. நான் சொன்ன வந்த உடனே கையில பார்த்தாரு, அவர் என் கையில ஒரு தோல் பை இருக்கு. சொன்னா இப்போ அலவுடு கிடையாது அப்படின்னு. சரி நான் ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கணும் அப்படின்னு. கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கணும்னா அவர் தான் சொல்லுவா இங்க போறாளா அங்க போறாளா. அவரே திடீர்னு அங்க இருக்கிற ஒரு சைக்கிள் ரிக்ஷாக்காரனை கூப்பிட்டு இவரை வந்து கார்டன் கெஸ்ட் ஹவுஸ் ஆயிடுச்சுன்னு போவோம் அப்படின்னு. எப்படியோ தான், அதாவது என்னோட கேட்கல நீங்க போறீங்களா எங்க இந்த மாதிரி கெஸ்ட் ஹவுஸ். நான் அவர் சொன்னபடி வண்டியில இருந்தேன். கார்டன் கெஸ்ட் ஹவுஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டே பண்ணேன். அதுக்கப்புறம் சில சமயம் அந்த மாதிரி தான் ஸ்டே பண்ணுவேன். அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் 1999ல நான் வந்து ஸ்டே பண்ண விரும்பும் போது அந்த கார்டன் கெஸ்ட் ஹவுஸ்ல புக்கிங் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். நவம்பர் தர்ஷனுக்காக வர விரும்பினேன். இப்போ திடீர்னு ஒரு ஐடியா, இந்த ஐடியாலாம் எங்கேருந்து வருது? சரி நாம தான் ஆசிரம் கெஸ்ட் ஹவுஸ்ல ஸ்டே பண்ணியிருக்கோம்னா ஆரோவில்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆரோவில்ல கெஸ்ட் ஹவுஸை பத்தி எனக்கு ஒன்றுமே தெரியாது. இருந்தபடியே அந்த ஃபோன் நம்பர்ஸை முன்னாடியே நான் ஒரு போன போது ஒரு லீஃப்லெட் மாதிரி கொண்டு வந்து நிறைய ஃபோன் நம்பர் இருந்தது. ஸோ அதில் வந்து நம்ம யோகத்தை படி ஃபர்ஸ்ட் ஆஸ்பிரேஷன் தான் இருக்கணும்னு ஆஸ்பிரேஷன் கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஃபோன் பண்ணேன். நவம்பர் டயத்தில் ஆரோவில்லையும் நிறைய வந்து புக்கிங் இருக்கும். ஸோ ஆஸ்பிரேஷனில் சொன்னால் எல்லா இடம் இல்லை, தர்ஷன் டைம் இருக்குது, இப்போ நீங்கள் இந்த டயத்தில் உங்களுக்கு வந்து அங்கே கொடுக்கணும். சரி அது முடித்த உடனே நியூ கிரியேஷன். சரி ஆஸ்பிரேஷனுக்கு அடுத்தபடியாக நியூ கிரியேஷன் ஃபோன் பண்ணால் அப்போ ஆண்ட்ரேன்னு தான் அப்புறம் தெரிஞ்சது அவரை பற்றி. ஆண்ட்ரே தான் அதோட மேனேஜ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த ஃபோன் பண்ண போது அந்த அவர் ஃபோனில் எடுத்து என்ன சொன்னாருன்னா, பை சான்ஸ், அதாவது ஒரு வாரத்துக்கு எங்க ஒருத்தர் புக் பண்ணவர் கேன்சல் பண்ணிட்டேன். 19th நவம்பர்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு எங்களால் கொடுக்க முடியும், ஆனால் அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. ஸோ 19th நவம்பர்லேருந்து புக் பண்ணி ஆரோவில்ல அந்த ஆஸ்பிரேஷன்ல தான் போய் ஸ்டே பண்ணேன். அண்ட் ஸ்டே பண்ணும்போது போன அப்புறம் நம்ம ஜென்ரலாக எடுக்கிற மாதிரி ஒரு மோபேட் எடுத்துக்கிட்டேன் போயிட்டு வரது. அதுக்கு 2வதுன்னா அந்த மோபேட்ல போகும்போது நம்மளுக்கு தெரியும், அந்த நடுவில் ஒரு யூக்கலிப்டஸ் மரங்கள் நிறைந்த அந்த சோலார் கிச்சன் போற வழியில ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு போனப்போ சாயங்கால டைம். அண்ட் ஐ ஜஸ்ட் ஒரு நிமிஷம் அந்த இதை நிறுத்தி அந்த சன்செட்டை பார்க்கறதுக்காக அப்படியே அந்த மோபேட்டில் மட்டும் வெளியில இறங்கினேன். திடீர்னு ஒரு தாட், ஆரோவில ஜாயின் பண்ணேன். எங்கேருந்து வந்தது, எவ்வளவு தீவிரமா, அதை பத்தி நம்ம யோசிக்கவே இல்லை. நான் ஆரோவில் அப்போ போன போது ஆரோவில் ஜாயின் பண்றதோ ஆசிரம் ஜாயின் பண்றதோ அந்த மாதிரி ஐடியாலாம் வச்சுன்னு போது. பட் அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்தது அந்த தாட். அந்த தாட் அவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்ததுனால
நான் என்ன பண்ணேன்னா அடுத்த நான் வந்து ஆரோவில் கேட்டேன், எப்படி ஆரோவில் எப்படி ஜாயின் பண்றது. ஸோ அவ சொன்னா ஒரு என்ட்ரி குரூப்னு இருக்கு, அந்த என்ட்ரி குரூப்பை வந்து நீங்க போய் மீட் பண்ணணும். அதே மோப்பல்ல என்ட்ரி குரூப் போறேன், இந்த பாரத் நிவாஸ் காம்ப்ளெக்ஸ் 99 நவம்பர் நான் சொல்றேன். ஸோ அங்கே சத்ரிஷியான்னு ஒருத்தர் இருந்தார் அந்த சமயத்தில், அவர் தான் அந்த என்ட்ரி குரூப் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ். ஸோ அவரை போய் மீட் பண்ணேன். எனக்கு என்ன விஷயம்னா, இல்லை நான் ஆரோவில் ஜாயின் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு. அவர் சொன்னார், அப்படியா, இப்போ அரோவில் வந்து நீங்க எத்தனாவது தரையா வரீங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க. எத்தனை மாசமா ஸ்டே பண்ணிட்டு இருக்கீங்க? 3 நாள் ஆச்சு அப்படின்னு. ஸோ அவர் கொஞ்சம் சிரிச்சுட்டார். அவர் என்ன சொன்னார்னா, சரி நீங்க அரோவில் ஜாயின் பண்றதா இருந்ததுன்னா முதல்ல வந்து நீங்க 2-3 தடவை வாங்க, ஏதாவது ஒரு கம்யூனிட்டியில ஒரு 1 மாசம் அந்த மாதிரி இருந்து அவளோட சேர்ந்து வேலை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த நியூ கமரா வரத்துக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் மெயினா என்ன விஷயம்னா, அரோவில் இப்போ வந்து என்ட்ரியை நாங்க வந்து க்ளோஸ் பண்ணிருக்கோம் நியூ கமர்ஸ்க்கு. ஏன்னா ஹவுசிங் கிரைசிஸ் இருக்கு. 2000க்கு பக்கத்துல ஒரு ஹவுசிங் கிரைசிஸ், இடமே இல்லை வீடு கொடுக்கறதுக்கு. அதனால எனிவே இப்போ நீங்க வந்து அந்த மாதிரி எலிஜிபிலிட்டி வைஸ் நீங்க வந்து 3-4 மாசம் ஸ்டே பண்ணி உங்களுடைய அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்க இப்போ அதனால மேல அப்புறம் பாருங்க. அப்போதான் வந்து எனக்கு வந்து இது பட்டது. அதுக்கு ஒரு சில மாசங்கள் முன்னாடி தான் ஆனந்த ரெட்டின்னு நம்ம ஆசிரமத்துல சாக்கார் நடத்துறதுல அவரை சந்திச்சிருந்தேன் அந்த கேம்ப்ஸ்ல நைனிதால்ல. சரி அவரை மீட் பண்ணுவோன்னு போய் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு ஃபீலிங் வந்தது. பட் அந்த மாதிரி என்ட்ரி க்ளோஸ். அவர் திடீர்னு நீங்க நிச்சயமா அரோவில் ஜாயின் பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டு. ஆமா, எனக்கு நேற்றுக்கு தான் ஒரு ஃபோன் வந்தது, ஒரு லேடி இருக்கா பாவனான்னு விரிட்டேலேருந்து. அதாவது அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு தெரிஞ்சு அந்த அரவிந்தர் அன்னையுடைய அந்த யோகத்தை பத்தி ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சவராகவும், தமிழும் ஆங்கிலமும் ரெண்டுமே, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே ஃப்ளூவெண்டா இருக்கிற அந்த மாதிரி யாராவது ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா நீங்க வந்து எனக்கு சொல்லுங்க. அண்ட் ஆனந்த ரெட்டி ஃபோன் பண்ணி பாவனா சொன்னா, சரி நாளைக்கு இந்த டைத்துல மீட் பண்ணலான்னு நேர போய் பாவனா, அவங்க அப்போ அந்த வில்லேஜ் ஆக்ஷன் நடத்திட்டு இருப்பாங்க குரூப். மீட் பண்ணா அவங்க சொன்னாங்க, நீ எப்போ ஜாயின் பண்ண விரும்புற? அதனால சொன்னாங்க, இந்த மாதிரி ஹவுசிங் ரைட், நீ அதை பத்திலாம் நீ கவலைப்படாத, நீ வந்து நாளைக்கு ஜாயின் பண்றியா சொல்ல, நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் அதுக்கு இதுக்கு வந்து நான் சொன்னேன், இல்லை நான் வீட்டில் எதுவும் சொல்லலை. ஸோ நான் ஃபெப்ரவரியில் அன்னை பர்த்டேக்கு முன்னாடி வந்து ஜாயின் பண்ணேன். அதே மாதிரி 15th February 2000 ஐ கேம் அண்ட் ஜாயின் வெரிட்டி as a member. அதே மாதிரி இன்னொரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு 3வது முக்கியமானது சொல்கிறேன். எனக்கு வந்து தெரியாது இந்த மாதிரி அந்த ஜாயின் பண்ண அப்புறம், அதாவது பர்த்டே அன்னைக்கு ஸ்பெஷலாக அன்னை அரவிந்தருடைய ரூமில் போய் மெடிடேட் பண்ணுறாங்க. என்னோட ரூம் பார்ட்னர் அந்த சமயத்தில் ஒரு கனடாலேருந்து வந்த சம்ஸ்கிருத பண்டிதர் விக்யான்னு பேர். 2 பேரும் பக்கத்துல இதுல நியூ கமர் ஹவுசிங்ல இருக்கும். கார்த்தால எழுந்த உடனே அவன்கிட்ட சொன்னேன், நான் என்னோட பர்த்டேன்னு. ஐ திங்க் இட் வாஸ் அரௌண்ட் 7:30. நீ இதுக்கு போகலையா, பர்த்டே மெடிடேஷனுக்கு அரவிந்தர் ரூமுக்கு போகலையா? அந்த மாதிரி போகிறதுக்கு சான்ஸ் இருக்காது. ஆமாம் ஆமாம், 9 மணிக்குள்ளே நீ அங்கே போயிடணும். உடனே அவசர அவசரமாக குளிச்சு நான் ஒரு போகிற போது பாஸ் எடுத்தேன். ஜனார்தன் தான் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் டைம். அங்கே போனால் அதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த பீரியட்ல அந்த மதன்லால் ஹிம்மத் சிங்காவை மீட் பண்ணியிருக்கேன். பாவனாவோட ஃப்ரெண்டுங்கிறதால ஒரு தடவை பாவனா ஆயிடுச்சுன்னு பேர்ல மதன்லால் ஹிம்மத் சிங்காவை நான் அவருடைய வீட்டில் பார்த்துருக்கேன். அண்ட் கொஞ்சம் 2-3 தடவை மீட் பண்ணியிருந்தேன். அண்ட் அங்கே உள்ளே போனால் என்னன்னா, பர்த்டேக்கு வந்து ரூம்குள்ளே எல்லாரும் உட்காண்டாச்சு. அதுக்கு அடுத்த சேம்பர் அந்த புலி தலையெல்லாம் இருக்குங்க, அங்கேயும் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. இப்போ மதன்லால் ஹிம்மத் சிங்கா நான் பாஸ் எடுத்துன்னு வரதை பார்த்த உடனே நாங்கள் ஓரத்தில் அப்படியே வெளியில் உட்கார மாதிரி இருக்கும்போது திடீர்னு என்னை கூப்பிட்டு உள்ள ஒரு இடம் இருந்திருக்கு, எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ண அப்புறம். ஏன்னா இன்னொரு பக்கமும் ஆயிடுச்சுன்னு போய் கரெக்டாக உள்ள அரவிந்தரின் ரூம்ல அந்த இடத்துல நான் உட்கார வச்சேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் பர்த்டே மெடிடேஷன் போடுவேன். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, நாம வந்து இந்த யோகா பாதையில வரும்பொழுது அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் தெளிவா. அன்னை அரவிந்தர் பாதையில் வந்து விட்டோம் என்றால் அந்த சைக்கிக் பீயிங் வந்து நம்மளுடைய ஆக்டிவா இருக்கு. அந்த சைக்கிக் பீயிங் தான் உண்மையான பக்தி. அதுவும் அன்னை
மேலு வரும் பக்தி அந்த சைக்கிக் பீயிங்கால வருது. இந்த சைக்கிக் பீயிங் வந்து நம்மளுக்கு டெவலப்டா இல்லைன்னா எவ்வளவுதான் இன்டெலெக்சுவலா நம்மளுக்கு யோகாவை பத்தி யோக பாதைகளை பத்தி கீதையை பத்தி எவ்வளவு தெரிந்தாலும் சரி, அந்த ரெக்கக்னிஷன் ஆஃப் த மதர் ஆஸ் த ஆத்திய சக்தி, அந்த ஒரு ரெக்கக்னிஷன் இருந்தாலே மீதியெல்லாம் தானாவே வரும். ஏன்னா ஒரு தடவை ரெக்கக்னைஸ் பண்ணி அன்னையின் உடல் இருக்கிறாள், அன்னையின் அருள் நம்மளுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சாலே அதுக்கப்புறம் சரண்டர் பண்றது. ஏன்னா சரண்டர்ங்கிறது வரும்போது நார்மல் மைண்ட் வந்து என்ன சொல்லுவோம்னா, எப்படி எல்லாத்தையுமே இறைவனோட விட்டு விடுறேன்னு சொல்ற, அன்னையிடம் விட்டு விடுகிறேன் என்று சொல்கிறாய், எவ்வளவோ விஷயம் இருக்கு, அது இப்படி நடக்குமா, எப்படி நடக்குமா, என்ன நடக்கும், ஏது நடக்கும்னு எவ்வளவோ கொஸ்டின். அப்போ இந்த இன்னொரு கொஸ்டின் நிறைய பேர் நம்ம வந்து ஜென்ரலா நம்ம என்ன யோசிப்போம்னா, சரி இப்ப இந்த சைக்கிக் பீயிங்கை வந்து எப்படி நம்மளுடைய அவுட்டர்ல கொண்டு வருது? ஏன்னா அந்த அவுட்டர்ல சைக்கிக் பீயிங் வந்தாதான் அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷனே நடக்க ஆரம்பிக்கும். சைக்கிக் பீயிங் உள்ள உட்காந்து இருக்கிற வரை அண்ட் இந்த யோகாவே அதுதான் ஆஸ்பிரேஷன், ரிஜெக்ஷன், சரண்டர்னு 3 விஷயம் சொல்றது. இந்த அவசியமே இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இந்த சைக்கிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பது நம்ம உள்ளே இருக்கும் இந்த சைக்கிக் பீயிங், இந்த சைத்திய புருஷன் நம்மளுடைய வெளி வாழ்க்கையை முழுமையாக தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறது. அதுவரை மென்டல் பீயிங் தான் நம்மளுடைய அவுட்டர் லைஃபோட ஹெட், மனோன்மய பிராண சரீர நேற்றம். ஆனா அந்த மனோன்மயம் வந்து இந்த சைக்கிக் பீயிங்கை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த விதமான ஒரு நம்பிக்கை தேவை. அன்னையை பார்த்து கொள்வாள், நான் வந்து ரொம்ப கவலைப்பட தேவையில்லை, மேல என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், எப்படி என்னுடைய வாழ்க்கை போகும், வயசாயிட்டு வருது, மேல என்ன, அதுக்காக ஒரு நிம்மதி எப்போ இருக்கும். ஏன்னா திருப்பி அந்த விஷயம் வந்து சொன்னாங்க இல்லையா, அதாவது அந்த பீஸ் அந்த சைலன்ஸ், அது எத்தனையோ தடவை அன்னை சொல்லியிருக்காங்க. அந்த அன்னையோட அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும், எப்படி இறைவனை அடையறதுக்கு எவ்வளவு அந்த பீஸ் அண்ட் சைலன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, இன் பீஸ் அண்ட் சைலன்ஸ் the eternal manifests. Allow nothing to disturb you, and the eternal will manifest. Have perfect equality in the face of all, and the eternal will be there. So, the peace and silence எப்படி வரும்? சைக்கிக் பீயிங் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் லைஃப்ல வந்து விட்டால், எக்ஸ்டர்னல் பீயிங்ல வந்து விட்டால், அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சா, எந்த விஷயமா இருந்தாலும் நாம வந்து அம்மா பார்த்துப்பான்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு நம்மளுக்கு கவலை கிடையாது. நான் முன்னாடி கூட இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஒரு கை குழந்தை, அதுக்கு பயம் கிடையாது. வளர்ந்த குழந்தைக்கு கூட மூளையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சா, பிரெயினை யூஸ் பண்ணி மைண்டை யூஸ் பண்ணாது நம்ம பயம் வரும். இது எப்படி நடக்கும், அது எப்படி இருக்கணும், அதான் வழியில தனியா நடந்து போறதுன்னா, ஒரு வளர்ந்த பையனா இருந்தாலே சரி, 15 வயசு பையனா இருந்தாலும் அது 3 நாய் இருக்காங்க, அது நம்ம வந்து கடிக்குமா, என்ன பண்ணணும், என்ன பண்றது, கவலை. ஆனா அம்மா மடியில உட்காந்து இடுப்புல இருக்கிற அந்த குழந்தைக்கு பயம் கிடையாது. ஏன்னா அது நாயை பார்த்தாலும் சிரிக்கிறது, ஏன் அம்மா பார்த்துப்பானே, ஏன்னா இட் ஹஸ் ஃபெய்த் தட் மை மதர் இஸ் லுக்கிங் ஆஃப்டர் மீ, ஸோ ஐ ஹேவ் நோ ஃபியர். ஹியூமன் மதருக்கு அந்த அளவு அந்த அம்மாவுக்கும் அந்த நாயால பயம் இருக்கலாம், அதனால ப்ராப்ளம் இருக்கு. பட் இஃப் யூ ஆர் கேரிட் பை த டிவைன் மதர், the conscious force of the Supreme who dominates all existence, நம்ம பாதையில எந்த இன்னல்களும் வராதுன்னு நான் சொல்லல. எதை நாம் முன்னாடி இன்னல்கள்னு ஓரளவு நினைச்சா கூட அது வரப்பிரதாதமா வரும். டிஃபிகல்டிஸ் ஆர் கிவன் so that you can progress. அதையும் முன்னாடி புரிஞ்சுவிட்டா மைண்ட் பீஸ்ஃபுல் ஆயிடும். அதாவது ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு விரும்பின மாதிரி நடக்கலைன்னா, அன்னை சொல்லியிருக்கா, நீங்க pray to the divine and the divine gives you what you pray for, it is grace, அது அருள். But if the divine does not give you what you pray for, it is a greater grace. ஏன்னா இறைவன் உனக்கு ஒரு அடுத்த ஒரு ஸ்டெப், அடுத்த படிக்கு உன்னை அழைத்து செல்ல விரும்புகிறார். அண்ட் போக போக ஒரு நிலை என்ன வரும்னா, நம்ம வந்து நாமளே எதுக்கும் நம்மளுக்காக ப்ரே பண்ண அவசியம் இல்லை. லெட் தை வில் பி டன். வரதராஜன் சாரோட அந்த அன்னையுடைய ப்ரேயர் இருக்கு இல்லையா, அது ரொம்ப மனதார அப்படியே மென்டல், வைட்டல், பிசிக்கல் எல்லாம் ரொம்ப ஒரு உற்சாகத்தோட சொல்ல ஆரம்பிக்கும். எனக்கு நான் விரும்புறது தேவையே இல்லை, லெட் தை வில் பி டன். ஏன்னா எனக்கு தெரியும்
that thy will, what you decide for me, is the best that can happen to me. அது முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் அந்த ஒரு ஸ்டேஜ் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த பீஸ், அந்த சைலன்ஸ், ஒரு அன்னை சொல்லியிருக்க ஜாய் தட் நத்திங் கேன் டேக் அவே, ஒரு ஆனந்தத்தின் ஃபோர் ரன்னர்னு சொல்லலாம், ஹார்பிஞ்சர்னு சொல்லலாம். அந்த ஒரு ஜாய், அந்த ஹாப்பினஸ் எப்பவுமே நம்ம கூட இருக்கும். அது லேசாக கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனால் கூட அது திரும்பி வந்துடும். அது போக போக ஒரு நிரந்தரமான ஒரு அம்சமாக ஆகிடும். அந்த ஒரு விஷயத்த நாம் எப்பவுமே புரிஞ்சுக்கணும். சைக்கிக் பீயிங் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில நாம அதை வெளியில கொண்டு வருகிறோம், அதுக்குதான் இந்த பக்தி அண்ட் சரண்டர் ரெண்டு விஷயம். The psychic being actually makes you a true child of the mother. The ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ரெசிஸ்டன்ஸ் எப்போ ஏற்படுகிறது? ஒரு டவுட் வருது. அதனால தான் அன்னை சொல்லியிருக்காங்க, டவுட் இஸ் லைக் பாய்சன், ஒரு விஷம் மாதிரி, அதுக்கு இடமே கொடுக்காது. அரவிந்தர் பல இடத்துல சொல்லியிருக்காங்க, even if you think your sadhana is not progressing, அதாவது உனக்கு பட்டா இத்தனோ மாசங்களாச்சு, வருஷமாச்சு, எனக்குள்ள எதுவும் முன்னேற்றம் ஒன்றும் தெரியவில்லை என்றாலும் ஸ்டில் கால். ஏன்னா இந்த இதுலயே ரெண்டு விஷயம் தானே சொல்லியிருக்கார், டூ திங்ஸ், a call from below and a grace from above that answers. அதனால அந்த காலை நாம விட்டுறக்கூடாது. அந்த நம்பிக்கையோட அந்த கிரேஸ் இப்பவும் இருக்கு. அதுக்கு தெரியும் இந்த ஒரு வருஷம் ஏதோ நம்ம அப்படியே இதுக்காக நம்ம ப்ராக்ரஸ் பண்ணாத மாதிரி நம்மளுக்கு படுறதுன்னு. ஏன்னா இட்ஸ் ஒர்க்கிங் அவுட் திங்ஸ். அது நம்ம அவசரப்படுறோம், அந்த அவசரத்துக்கு இதுல இடம் கிடையாது. அதே சமயத்துல எந்த விதமான இதுவும் தேவையில்லை. ஏன்னா அமல்கிரண் ரொம்ப அழகான ஒரு லெட்டர் அரவிந்தர் ஒரு தடவை எழுதினார். My faults are 1001, but one thing I have understood, that she, அதாவது நம்ம அன்னை, is my real mother. அரவிந்தர் சொன்னார், your faults can be at 10,001, but if you have understood and realized this fact, then all the rest will automatically come. ஏன்னா then you are moving away from the field of ignorance and ego into the truth. சத்தியம் என்ன? ஒரே ஒரு ரியாலிட்டி தான் இருக்கு. அது நம்ம பிரம்ம சத்தியம்னு வாயால நிறைய பேசினாலும் ஃபங்க்ஷனலி இப்போ நடக்கிற விஷயத்திலும் ஒவ்வொரு அசைவும் அந்த இறைவனால் செய்யப்படுகிறது. ஒரு இலை அசைறதுன்னா என்ன வாட் நாம புரிஞ்சுக்கணும்னா, ரியாலிட்டி அந்த ஒன்னே ஒன்னாக இருக்கும் பொழுது அசைறதும் அது ஒன்னே ஒன்று தானே. அது நம்ம மைண்டு அஜானத்துல இருக்கிறதுனால காத்து அடிக்கிறது, இலை அசைறது அப்படின்னு நம்ம மைண்ட்ல சொல்றோம். எப்போது ஒரு மிராக்குலஸா ஏதாவது நடந்ததுன்னா, ஓ இது நிச்சயமா கடவுள் செயல் அப்படின்னு. ஏதோ கடவுள் மிராக்கிள் பண்ணும்போது தான் கடவுள் வராரு. ஆன்மீக சைத்தன்யமே என்னன்னா, ஒவ்வொரு அசைவிலும் அந்த இறைவனை காண்பது. ரெண்டாவது அரவிந்தர் சொல்லியிருக்கார், there is not only the joy of the goal but the joy of the journey. ஏன்னா ஆன்மீக பயணம் என்பது இட்ஸ் endless journey, wonderful journey. ஒரு ஜென்மத்திலேயோ ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்லயோ அது நம்மள எங்கேயாவது போய் முடிக்கிறதுனா, அப்புறம் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் என்ன? பழைய யுகத்துல அதுதான் இருந்தது, நிர்வாணம் முக்தின்னு. ஒரு விஷயமா முடிஞ்சு போச்சு, இனிமே திருப்பி இந்த ஜென்மத்துக்கு வர வேணாம், இந்த உலகத்துக்கு வர வேணாம், நித்தியம் சுகம், இந்த உலகம் தேவையில்லை, நான் முக்தி அடைஞ்சிட்டேன். அது அந்த இதுல நம்ம ஆன்மீக பயணத்துல, நம்ம பூர்ண யுகத்துல ஒவ்வொரு கட்டமாக தாண்டிக்கணுமா. இது முக்கியமான கட்டம். ஏனென்றால் இப்போ நாம எடுக்கிற ஸ்டெப்பு
மைண்ட்லேருந்து சூப்ராமெண்டலுக்கு போவது, அதிமானசத்திற்கு போவது, அஜானமயமான சைத்தன்யத்திலிருந்து ஒளி பொருந்திய ஆனந்தம் பொருந்திய ஒரு புதிய ஒரு நிலைக்கு செல்கிறோம். இண்டிவிஜுவலாகவும் சரி, சிருஷ்டி அளவில் கலெக்டிவாகவும் சரி. எப்படி குரங்குலேருந்து ஒரு சமயத்தில் மனிதன் வந்தான், அதனால் பல மாற்றங்கள் ஏற்பட்டதுன்னு. அண்ட் அதே மாதிரி மனித நிலையிலிருந்து மென்டல் கான்சியஸ் இருக்குதுன்னா அடுத்த கட்டத்தை நாம வந்து ரீச் பண்ணும்போது லைஃப் ஆன் எர்த் வில் பிகம் த லைஃப் டிவைன். அந்த ஸ்டெப் நம்ம எடுக்கிறதுக்கு போகும்போது அந்த ஜர்னி நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, நாம வந்து இமாலயத்தின் சிகரத்திற்கு போக வேண்டும் என்றால், எவரெஸ்டுக்கோ நந்தாதேவி போகணும்னா நம்ம கிராமத்தையோ ஊரையோ விட்டு கிளம்பித்தான் ஆகணும். அதுதான் இந்த யோகத்தில் நாம சொல்றது சரண்டர், அந்த கிவிங், அதாவது அந்த ஆசா பாசங்களை விடுவது என்றால், உனக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு. நீ வந்து விரும்புகிறாய் அந்த எவரெஸ்டுக்கு போறதுக்கு. என் காரையும் எடுத்துன்னு போவேன், என் பேங்க் அக்கௌண்ட் என் கூட வரணும், என்னுடைய அந்த மொபைல்ல இருக்கிற டவரும் வரணும்னா நீங்க எப்படியும் போக போறது இல்லை. கொஞ்சம் தூரம் போகிற, ஐயோ இங்க டவர் கிடைக்கல, நான் திரும்பி போயிடுறேன் அப்படின்னு திரும்பி வந்து நடக்கிறது கஷ்டமா இருக்கு. பட் அந்த அட்வென்ச்சர்ல நாம கிளம்பி விட்டால் இந்த டிசைசிவ் ஸ்டெப், அதான் சொல்லியிருக்கோம், பட் டோன்ட் ஸ்டார்ட் திஸ் யோகா, பட் ஒன்ஸ் யூ ஹவ் ஸ்டார்டட் டூ நாட் லுக் பேக். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம போக படிப்படியாக எவ்வளவோ விஷயங்கள், அந்த பழைய விஷயங்கள் சென்று விட்டாலும் படிப்படியாக அழைத்து போகும் ஒரு கைடு கூட வர எப்பவுமே. அந்த லைன் கூட ஒரு சாவித்திரியில், அவர் கேப்டன் ஹோல்ட்ஸ் த ரடர் வெல். எவ்வளவு அந்த படகுல எவ்வளவு வெளியில சீற்றம் இருந்தாலும் கடல் அலைகளில் அந்த போட்டை கண்ட்ரோல் பண்ணும் கேப்டன் இறைவன். கைடு வந்து நம்மளுக்கு அந்த இறைவன், அந்த அன்னை நம்ம கூடவே போகும், இப்பவும் இருக்கா நம்ம பக்தி இருக்கும்போது. பட் அந்த ஒரு குழந்தை வந்து தானாவே ஒரு புது விஷயத்தை படிக்க விரும்புறவர் அன்னை வந்து அதை குழந்தைய விளையாட விடுவார். குழந்தை வளரும்போது இது ஆன்மீக வளர்ச்சி, அந்த வந்து நம்ம விரும்பி ஒரு ஆஸ்பிரேஷன். அந்த ஆஸ்பிரேஷன் ஹேஸ் டு பி இன்டென்ஸ். இந்த இன்டென்சிட்டி, அந்த ஃபர்ஸ்ட் ப்ரேயர் படிச்சார் இல்லையா சார், படிச்ச போது அதான் சொல்றான், அந்த அண்ணன் என்ன சொல்றான்னா அந்த இன்டென்சிட்டி தேவை. ஏன்னா இந்த யோகத்துல என்ன ஒரு விஷயம் என்றால், அதாவது அண்ணன் அந்த இதுல கூட சொல்லியிருக்கேன், அந்த 2 சில்ட்ரன் டிராவல் பண்ணுவோம் படிப்படியா, ஒவ்வொரு நிலையில ஒருத்தர் நின்றுடுவார். அதுல ஒருத்தர் வந்து கடைசிக்கு ஒரு முன்னாடி நிலையில வந்தோன்னா எல்லாமே இங்கதான் பீஸ்ஃபுல்லா இருக்கேன், இங்க அதுக்கு மேல என்ன பண்ணிச்சுதான் வந்தாச்சு அப்படின்னு அந்த ஜம்ப் லீப் எடுக்க மாட்டேன். கடைசியில அந்த 2 குழந்தைகள் மாத்திரம் அந்த ஒரு மேல போனப்ப அடுத்த ஒரு இது தெரியும், அதுக்கும் நடுவுல ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும். முழு நம்பிக்கையோட குதிச்சுடுவா. அவளுக்கு அந்த நம்பிக்கை, நான் இங்க குதிச்சேன்னா கீழே விழ மாட்டேன், அடுத்த அந்த சிகரத்துக்கு போயிடுவேன். ஸோ அந்த நம்பிக்கைங்கிற மாதிரியே நாம வந்து அன்னை அருள் கிடைத்து விட்டது, அன்னையால் வாழ்க்கை உள்ள ஒரு நம்மளுக்கு ஒரு நிறைவு இருக்கிறது, அந்த கான்டாக்ட் இருக்குன்னா அதனால இன்டென்சிட்டி குறைஞ்சிடும். அவுட்டர் பீயிங்கோட அதுதான் இது. கொஞ்சம் எல்லாமே முன்னாடி கஷ்டமா இருக்கும்போது இறைவா இறைவா கோவில் குளம்னு அலைவா. இந்த அருளுக்கு கொஞ்சம் நம்ம மேல வேலை பண்ண ஆரம்பிச்சு எல்லாம் கொஞ்சம் நல்லபடியா இருக்க, மனதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குன்னா ஒரு டெண்டன்சி என்ன இருக்குன்னா டேக் இட் ஈஸி. அங்கதான் ரிவர்ஸ். ஆக்சுவலா அந்த கண்டிஷன்ஸ் வந்து விட்டால் இன்டென்சிட்டி இஸ் ஈஸியர். முழுமையான இன்டென்சிட்டியை கொண்டு, அதுதான் சன்லைட் பார்த்து. இல்லைன்னா திருப்பி உனக்கு ஒரு கொஞ்சம் சமயத்துக்கு அப்புறம் ஒரு அடி விழும். அப்போ திருப்பி ஐயோ இது கடவுளே அன்னையே கொஞ்சம் இந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம அந்த இது வராம இருக்கணும்னா அந்த சன்லைட் பாத் இஸ் அ பாத் ஆஃப் த சைக்கிக் பீயிங். எப்பவுமே அந்த சைக்கிக் பீயிங்கை நாம வந்து ஃப்ரண்ட்ல வைக்கணும். சைக்கிக் பீயிங் ஃப்ரண்ட்ல வைக்கணும்னா நாம வந்து அன்னை அரவிந்தர் சொன்ன இந்த சாதனையை பத்தி எதையெல்லாம் நாம வந்து ஃபாலோ பண்ணணுமோ அதை பண்ணணும். ஒரு தடவை அன்னை கிட்ட கேட்ட பொழுது அன்னை அதான் சொல்லியிருக்காரு, அது அரவிந்தர் சொல்லியிருக்காரு, always behave as though the divine mother is looking at you, for indeed she is always present.
அது நம்ம புரியணும். அந்த ஒரே சைத்தன்யம், அந்த கான்சியஸ் ஃபோர்ஸ் ஆஃப் த சுப்ரீம் இஸ் ஆல்வேஸ் பிரசன்ட். இட் இஸ் த ஒன்லி திங் விச் இஸ் பிரசன்ட். அதற்குள்ள நாம இருப்போம். செப்பரேஷன் கிடையாது. பிசிக்கல் மதர் அண்ட் சைல்டும் முன்னாடி ஆரம்ப நிலையில அந்த சைல்டு அன்னை கூட இருந்தாலும் அந்த மதர் கூட இருந்தாலும் பிறந்த உடனே அது தனியா அன்னையோட உடல் தனியா போயிடும். பட் இங்க அதுக்கு ரிவர்ஸ். You are growing up in that supreme consciousness which is pervading this universe. அதனாலதான் ஒரு இடத்துல அன்னை சொல்லியிருக்க, அதாவது you can turn away from the divine, but it is impossible for the divine to turn away from you. நீ வேணா அந்த இறைவனை மறக்கலாம். அந்த நிறைய சமயத்துல நம்மளுக்கு அதான் நடக்க, நான் மறந்து போயிடுறோம். That the divine is present with you on every occasion. அதனாலதான் அரவிந்தர் இன்னொரு விஷயம் சொன்னார், ஆல்வேஸ் டிபெண்ட் ஒன்லி ஆன் த மதர். அதுதான் நம்ம வித்தியாசம். அதாவது ஈகோ என்ன சொல்றது, நான் பாத்துக்கிறேன், இந்த ப்ராப்ளமா, இந்த விஷயம் முடிக்கணுமா, சரி இப்படி இப்படி பண்ணா நடக்கும், இப்படி இப்படி பண்ணி இதான் எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருக்கேன் பாரு, நான் கணக்கு போட்டேன், கச்சிதமா முடிச்சிருவேன். 4 தடவை நடக்கும், 5ஆவது தடவை எல்லாம் ரிவர்ஸா போயிடும். அது ஏன் ஆறுதுன்னா, இங்கிலீஷ் சேயிங் உண்டு, மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ். நம்ம நடத்தபடியே ஏன் நடக்கிறது இல்லைன்னா, அது மனித நம்ம இண்டிவிஜுவலா இருந்தாலும் சரி, சமூக அளவில் இருந்தாலும் எல்லாரும் விரும்புகிற சமூகத்தில் தவறு நடக்கக்கூடாது, எல்லாம் நல்லா இருக்கணும், இல்லை மக்கள் எல்லாம் ஒத்துழைச்சா ஏன் நம்ம வாழ்க்கையை வந்து கஷ்டங்கள் இருக்கும், எல்லாமே நல்லா தானே நடக்கும். அதுதான் விஷயம். ஏன்னா மேன் திங்ஸ் தட் ஹி கேன் சால்வ் எவ்ரி திங் அட் இஸ் லெவல். But he has a purpose. He has to progress. அந்த ப்ராக்ரஸ் இல்லாம இருந்ததுன்னா இங்க, அதனால ஒரு தடவை அரவிந்தர் சொல்லியிருக்காரு, அந்த நம்ம எவ்வளோ அந்த ஒரு ட்ரீம் பண்றோம் இல்லையா, ஒரு ஹெவன் ஆன் எர்த், அது நீ அஜ்ஞானத்திலும் ஈகோலும் இருக்கிறவரை அது கிடைக்காது உனக்கு. எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க உலக அளவிலையும், லீக் ஆஃப் நேஷன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு, யுனெஸ்கோல இருந்து ஆரம்பிச்சு போக பார்த்தா இப்போ நடக்கிற அந்த வார் பழைய வாரோட பயங்கரமா இருக்கு. கொடுமை கொடூரத்துல இன்னும் அதிகமா இருக்கு, டெஸ்ட்ரக்ஷன். அதுதான் நம்மளுடைய மெயின் பாயிண்ட். அதாவது ஒன்ஸ் யுவர் சைக்கிக் பீயிங் இஸ் தேர், அந்த டச் கிடைச்சு விட்டுனா, தென் யூ ஹாவ் டு ஃபாலோ வாட் வி நோ ஆல்ரெடி. ஆல் லைஃப் இஸ் யோகா. சின்ன சின்ன விஷயங்களையும் நாம வந்து நார்மலா நாம் பண்றேன்னு பண்ண முடியாது. இந்த சின்ன சின்ன விஷயங்களைத்தான் நாம வந்து எப்போ அந்த இறைவனின் அந்த உண்மையை கிளிங் டு ட்ரூத் மனதில் வைத்துக் கொண்டு, எவ்ரிதிங் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் நான் கைகால் அசைக்கிறேன், ஐ எம் மேக்கிங் சம் எஃபர்ட், பட் த ரிசல்ட் இஸ் ஆல்வேஸ் கிவன் பை த டிவைன். சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. ஒருத்தருக்கு ஃபோன் பண்றேன், நான் ஆட்டோமேட்டிக்காக அசியூம் பண்ணிக்கிறேன், யாரும் ஃபோன் பண்ணால் அவர் எடுத்துருவாருன்னு. எப்பவும் எடுப்பார், இன்னைக்கு எடுக்கல. அதே மாதிரி தான் எவ்வளோ விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள்லையும் ஆல்வேஸ் ரிமெம்பர் கர்மண்யே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. அந்த ரிசல்ட் நம்மளுக்கு சின்ன விஷயங்கள்ல இருந்தாலும் அதை நம்ம நினைவுல வச்சுக்கணும். நான் இங்கேருந்து 2 ஸ்டெப் நடக்கிறேன்னா 2வது ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கே அந்த இறைவன் இருந்தால் தான் அந்த 2வது ஸ்டெப் நடக்கும். இல்லைன்னா நான் அசியூம் பண்ணியிருந்தா நிறைய தடவை நடக்கும். ஆனா ஒரு தடவை திடீர்னு நம்மளுக்கு அதை புரிய வைக்க வரும்போது அந்த இதை நம்ம அந்த கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ் அண்ட் அந்த சரண்டர் ஒவ்வொரு விஷயத்திலும் நாம பண்ணணும். கடைசியில ஒரு ஸ்டேஜ் எப்படி இருக்கணும், மூச்சை வெளியில விடும்போது அந்த ரிமெம்பரன்ஸ் இருக்கும், அடுத்த மூச்சும் கான்சியஸா நம்ம எடுக்கும், ஆட்டோமேட்டிக்கா இல்லை, வெளியில விட்டாச்சு தானாவே வருது. தட் பிகம்ஸ் அ சாதனா. அதாவது இந்த அரவிந்தர் சோனட் கூட இருக்கு அதை பத்தி, மை பிரெத் ரன்ஸ் இன் சட்டில் ஸ்ட்ரீம்ஸ். அண்ட் இந்த சைக்கிக் பீயிங் ஒரு தடவை நாம வந்து வெளி வாழ்வை முழுமையாக அதிடம் ஒப்படைத்து விட்டால், ஒரு குழந்தைய எப்படி எல்லா விதத்திலையும் ஒரு தாயார் பார்த்துக் கொள்ளாரோ, அந்த சர்வ வல்லமை, சர்வ ஜானம், omniscient, omnipresent, omnipotent mother will take care of your inner progress and your outer life. இகம் பரம் ரெண்டுமே நாம கவலையே படணும்.
கடைசியில மனுஷன் அந்த பாட்டு இருக்கே, வேண்டும் நிம்மதின்னு நிம்மதி நிம்மதின்னு, அந்த நிம்மதி நிச்சயமாக இப்பவே கிடைச்சிடும். சூப்பராமெண்டல் வரும்போது வரும், அதை பத்தி நம்ம இப்போ கவலைப்பட தேவையில்லை. அந்த நிம்மதி ஒரு happiness, a joy that nothing can take away, and a state of equanimity. கீதையில சொன்ன மாதிரி சமத்துவம் யோகம் உச்சத்தை. எல்லாம் இருந்தாலும் நாம அது எதுவுமே நம்மளை அசைக்க முடியாது, நம்ம நிலை அப்படியே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, முன்னாடி இருந்த பிரச்சனையெல்லாம் தானாவே தீர்ந்து. இந்த பிரச்சனைகள், டிஃபிகல்டிஸ் ஆர் given to help you problem, but you have surrendered. இந்த டிஃபிகல்டி தேவையே இல்லை, எந்த விதமான டிஃபிகல்ட்டியும் கொடுக்கப்படாது. இருக்கிற டிஃபிகல்ட்டி, இருக்கிற ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அதுதான் விஷயம். ஈகோ இருக்கிறவர் தான் பயம். அதனாலதான் இந்த சைக்கலாஜிக்கல் பர்ஃபெக்ஷன், 5 சைக்கலாஜிக்கல் பர்ஃபெக்ஷன் தன்னை சொன்ன பொழுது, ஒண்ணுக்கு ஒண்ணு இது கொடுத்த பொழுது, சின்சியாரிட்டியே டிரான்ஸ்பேரன்ஸ் சொன்ன, துல்லியமாக இருப்பது. நான் சின்சியராக இருக்கிறேன் என்றால் எனக்குள் அன்னை முழுமையாக இருக்கிறாள், அந்த ஒளி இருக்கிறது. அந்த ஒளியில எந்த விதமான ஒரு ஸ்பாட்டும் கிடையாது, டிரான்ஸ்பேரன்ஸ், சின்சியாரிட்டி. அதே மாதிரி டெவோஷன் ஆர் கிராட்டிடியூட். நான் பக்தி இருக்குன்னா நன்றி உணர்வு எப்பவுமே இருக்கும். அதுதான் பக்தியின் எடுத்துக்காட்டு. அதாவது நான் முழுமையாக கடவுளே, கிராட்டிடியூட் இருக்கணுமே, உன்னால எல்லாமே இருக்கு, நானே இருக்கேன், இந்த பக்தியை உன்னால பண்ண, உணர்வுளாலே உன்னால் வழங்கிட்டேன், அந்த கிராட்டிடியூட் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஆஸ்பிரேஷன் அன்னை கரேஜ்னு சொல்லி, அதுக்கு முன்னாடி ஃபெய்த் ட்ரஸ்ட்னு சொல்லியிருக்காரு. நீ எங்க உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதோ, அந்த நம்பிக்கை ட்ரஸ்டாக மாறணும். அன்னை பார்த்துப்பான், நிச்சயமா பார்த்துப்பான், டவுட்டே இருக்கக்கூடாது. ரிசல்ட் கொஞ்சம் வேற விதமா வந்தாலும் அன்னை கொடுத்த ரிசல்ட்டுங்கிறது புரிஞ்சுக்கணும். அன்னை ட்ரை பண்ணா பட் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு இல்லை. அது நாம நினைக்கிறோம், நாம வேண்டியது அன்னை கொடுக்கணும். பட் அன்னை தான் எல்லாம், அன்னை மூலமாக செயல்பாடு நடக்கிறது. The faith is trust, aspiration is courage, and கடைசியாக perseverance or endurance, நிலையான விடாமுயற்சி. கவலையே படாம, ரிசல்ட்டை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை. விடாமுயற்சி, விடாமுயற்சி அதே தான். சரண்டர், டிபெண்டிங் ஒன்லி ஆன் த மதர் ஃபார் எவ்ரிதிங், அண்ட் அக்செப்டன்ஸ் வித் டோட்டல் ஃபெய்த் அண்ட் ட்ரஸ்ட். அது எல்லாம் நம்ம சைக்கிக் பீயிங்ல இருக்கு. இன்ஃபேக்ட் இதெல்லாம் இருக்கல உங்க சைக்கிக் பீயிங் முழுமையாக உங்களுடைய வெளி வாழ்க்கையில், வெளி பர்சனாலிட்டியில் வந்தாச்சுன்னா, முழுமையாக அன்னை மேல் எல்லா சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து ஆரம்பிச்சு, உதாரணம் ஒரு தடவை அன்னை சொன்ன மாதிரி, நீ பிரஷ் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த நினைவோடு பண்ண. உன்னோட சக்தியால நீ பிரஷ் பண்ணல, காலத்தால பிரஷ் பண்றிய, நான் கூட இருக்கிறேன் என்பதை உணர்ந்து நீ பிரஷ் பண்ணேன்னா அதுதான் யோகா, அதுதான் சாதனை அப்படின்னு சொல்லி. அதுதான் நம்ம சைக்கிக் பீயிங்கோட இம்பார்ட்டன்ஸ். அண்ட் சைக்கிக் பீயிங் உங்களுக்கு ஒரு தடவை எக்ஸ்டர்னல் பர்சனாலிட்டியில வந்ததுன்னா அந்த ஜாய் உங்களுக்கு எப்பவுமே. ஏன்னா அந்த ஒரு இதுல வரும் இந்த சைக்கிக் பீயிங்கை பத்தி, ஆனந்த கந்தம்னு கபாலி சாஸ்திரியார் சொல்லிட்டு, அந்த சைக்கிக் பீயிங் எப்படின்னா உள்ள ஒரு வெல்வெட் பால் மாதிரி. அது பிசிக்கலா உங்க செஸ்ட்ல உள்ள ஒரு பாலை யாராவது விளையாடினா எப்படி இருக்கும், நம்ம செவுத்துல ஒரு பால் அடிச்சா ஒரு இப்படி செவுத்துல அந்த பால் அடிக்கிறத உணர முடியாது, ஒரு வைப்ரேஷன். Awake psychic being will always come and jump inside your and can be felt physically also. And generally அந்த சைக்கிக் பீயிங் அந்த மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு வர்றது அன்னையோட ரெமெம்பரன்ஸ். அன்னையை நினைத்தாலே அந்த ஆனந்தம் அது அப்படியே ஜம்ப் பண்ணும். இப்படி ஒரு குழந்தைக்கு திடீர்னு அம்மா அந்த மாதிரி விளையாட்டு காமிப்பா, அதாவது ஒரு கையால மூஞ்சியை மறைச்சு விட்டு திடீர்னு அந்த கையா திறந்தா மூஞ்சி தெரியும் அந்த அம்மா மூஞ்சி. குழந்தை உடனே எப்படி சிரிப்புன்னு நம்ம பார்த்துருக்கோம். சின்ன குழந்தை 4 மாசம் 5 மாசம் குழந்தை எப்படி திடீர்னு ஒரு சிரிப்பு, அந்த இதுதான் அந்த இது மறைத்தலை கம்ப்ளீட் அவுட் பண்ணும். அதான் 24/7 யூ ஷுட் பி ஏபிள் டு பி கான்ஷியஸ் ஆஃப் த டிவைன், ஆஃப் த டிவைன் மதர். அப்போ 24/7 யூ கேன் பி ஆனந்தா வித்தவுட் எனி ப்ராப்ளம். இப்போ நீங்க கையை அசைக்காமே அதெல்லாம் நடக்கும் உங்க சுத்தி விட, அது கூட பார்க்கலாம். அந்த நிலை உண்டு. ஒண்ணு நான் முயற்சி செய்தேன், பட் அந்த சரண்டரோட அல்டிமேட் நிலை என்னன்னா அந்த கிவ் அப் சங்கல்பாரங்கம். சங்கல்பத்தின் ஆரம்பத்தை நீ செய்யாமல் இருந்தாலும் நீ பார்க்கிறாய்,
எல்லாம் தானாகவே நடக்கிறது ஒன்று சுற்றி. அதை வந்து இவ எழுதியிருக்கா ஜெனினா ஸ்ட்ரோகாஸ்னு 1950s ஏர்லி 60s அங்கே போலாண்ட்லேருந்து வந்த ஒரு சாதிகை. அவங்க தான் அந்த எல்லா அந்த டிராயிங் போட்டிருக்கா, அன்னையுடைய அந்த லைன் டிராயிங் மாதிரி, அன்னை நிற்கிற மாதிரியும் ஒரு குழந்தை காலில் விழுற மாதிரி எல்லாம் ரவுண்ட் சர்க்கிள்ஸ் அண்ட் அந்த லைன்ஸில் டிராயிங் போடுவாங்க. ஜெனினா ஸ்ட்ரோகாஸ் என்ன எழுதினா, more and more I realize that whatever I do, it's not I who am doing it, but it is you. அவங்க வந்து அந்த பண்ணும் பொழுதே வேலை செய்யும் போது வேலையை விடலை, வேலைலாம் நடந்துட்டு இருந்தது. அவங்க வந்து ஆஷ்ரம் டிஸ்பென்சரியில நர்ஸா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. போலாண்ட்லேருந்து வந்தாங்க. போலாண்டில் போக செகண்ட் வேர்ல்டு வார் டயத்தில் அவங்க கையில் ஒரு லைஃப் டிவைன் வந்தது, அந்த சைக்கிக் பீயிங். அது இங்கே போலாண்டு வந்து அவங்க மிடில் ஈஸ்ட்ல இருந்த போது, போலாண்ட்லேருந்து செகண்ட் வேர்ல்டு வார்னால அந்த மிடில் ஈஸ்ட்ல கையில் ஒரு லைஃப் டிவைன், அதுவும் என்னவோ ஒரு டிரான்ஸ்லேஷன் ஃப்ரெஞ்சோ என்னவோ, அந்த கையில் வந்த அந்த இதை வச்சு எப்படி ஆசிரமத்துக்கு பாண்டிச்சேரி வந்துட்டாங்க 1940s எண்டில் 50s. அதை அழைத்து கொண்டு வந்தது அதுதான். சைக்கிக் பீயிங் அவேக்கண்டா இருந்தா the divine conducts the life. இப்போ நாமெல்லாம் கூட அன்னையிடம் பக்தி நம்மளுக்கு வந்திருக்கிறது என்றால் அது அப்படியே தானாக வந்ததுன்னு சொல்லல, அது நம்ம வெளியே பட்டால வரல. There is awakened child of the mother within each one of us. The more we become that child and totally that child, then life becomes truly an adventure of consciousness, a joyous adventure of consciousness. இன்னைக்கு இதோட என்னோட டாக்கை முடிச்சுக்கிறேன்.